இந்த மூஞ்சியை பார்த்தோன்னா ஜெயலலிதா அம்மாவோட பொண்ணு மாதிரியா தெரியுது. இது நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இந்த குரல் வந்துட்டு நான் முதல்ல கேட்ட குரல். இது வந்து டெஃபினட்டாக இது வந்து ஐதர் பிஜேபி இல்லாட்டி சசிகலா வந்து செட்டப் பண்ண ஒரு பெண். 28, 29 இவங்க வந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க. அவங்க எங்ககிட்ட சொன்னது என்னன்னா, நான் ஒரு மந்திரியோட பொண்ணாவும் எங்க உயிருக்கு ஆபத்து இருக்குது, உங்க ஒருத்தரால தான் எங்களை காப்பாற்ற முடியும், வந்து கீதாமாவுக்கு என்ன தெரியும், ஆனா எனக்கு டெஃபினட்டா இந்த பெண் யாருன்னே தெரியாது, நான் பார்த்ததும் கிடையாது. இந்த குரலும் அந்த எனக்கு வந்த குரலும் ஒரே குரல். என்ன மேட்ரு சொல்லியாச்சு, ഞാൻ கொலை பண்ணிடுவேன். அப்போ எனக்கு கீதம்மாவுக்கிட்ட தனியே பேசணும். நிர்மலா சீதாராமன் டிடெக்டிவ் ஏஜென்சியை வச்சு என்னை வந்து 17 நாளாக கண்காணித்துட்டு என்னை வந்து அது அப்போ என்ன அவ்வளோ ஒரு கொடூரம் எனக்கு தெரியல. டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்தவங்க வந்துட்டு நிர்மலா சீதாராமன் செட்டப் பண்ணுது. இது எனக்கும் ஆட்கள் இருக்கிறாங்க, பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ்லேயும் இருக்கிறாங்க, ஹோம் மினிஸ்ட்ரி ஆஃபீஸ்லையும் இருக்காங்க, இன்னும் 2-3 மினிஸ்டர்ஸ் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க பிஜேபியில் டெல்லியில். எனக்கு அங்கேருந்து தான் இந்த தகவல் வந்தது. இந்த மாதிரி எதுக்குன்னு கேட்டப்போ எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இங்க வந்து ஜெயலலிதா பொண்ணுன்னு சொல்றான். அப்ப இவளுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தது தானே, நீ ஏன் வந்துட்டு முதலே வரல? நீ உங்க அம்மாவை கொல்றத பார்த்திருந்தேன்னா நீ ஏன் அன்னைக்கே 2016 வந்திருக்கணும்ல? என்னை பொறுத்தவரையிலும் எனக்கு வந்து இது வந்து கடவுளோட இது. நீங்க வந்து என்ன சோதிச்சு பார்க்கணும்னு நினைச்சீங்க அந்த ஆட்சியாளர்கள், அதுக்கப்புறம் அவங்க அழிஞ்சிருவாங்க. நான் வந்து வணக்கம். வணக்கம். என்னன்னா நம்ம நிறைய விஷயங்கள் இதை பத்தி நான் உங்கள்கிட்ட நிறைய தடவை கேட்டுட்டே இருந்திருக்கேன். வருஷம் ஒவ்வொரு பேரா புதுசா வந்துட்டே தான் இருக்கு. அதாவது எனக்கு இப்போ ஒரு சந்தேகம் வருது, என்னை தாண்டி பாக்குற ஆடியன்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் வருது. உண்மையிலேயே ஜெயலலிதா அவர்களுக்கு எத்தனை பசங்க இருக்காங்க, எத்தனை குழந்தைகள் இருக்காங்கன்னா, பெண்கள் ஆண்கள் தெரியல. ஏன்னா ஆண்களும் வராங்க, பெண்களும் வராங்க. நேற்று ஒரு புது வரவு ஒருத்தவங்க வந்திருக்காங்க, கேரளால நேத்து வந்திருக்காங்க, கேரளால இருந்து ஒருத்தவங்க வந்திருக்காங்க, சுனிதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் மலையாளத்திலேயே பேசுறாங்க. நான் வந்து ஜெயலலிதா அம்மாவோட பொண்ணு, டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்ததுல தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. இது எல்லா மக்களுக்குமே ஒரு சந்தேகம் இருக்கு, உண்மையிலே ஜெயலலிதா அம்மாவுக்கு எத்தனை குழந்தை பிறந்திருக்கு, எப்போ திருமணம் ஆச்சு, எப்போ குழந்தை பிறந்துச்சுன்ற ஒரு கேள்வி இருந்துட்டே தான் இருக்கு. ஸோ அதற்கான விடை உங்ககிட்ட தான் கிடைக்கும்னு நினைச்சுதான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். அந்த மூஞ்சியை பார்த்தோன்னா ஜெயலலிதா அம்மாவோட பொண்ணு மாதிரியா தெரியுது. நான் கொச்சப்படுத்தல, யாரையும் வந்து பாடி ஷேமிங்கும் பண்ணல. ஒருத்தருக்கு அட்லீஸ்ட் கொஞ்சம் ஒரு என்ன சொல்றது, ஒரு இவங்களோட பொண்ணு இல்லாட்டி இவங்களோட ஒரு அப்பாவோட சாயல் ஒரு சிலருக்கு இருக்கும், இல்லாட்டி அம்மா சாயல் ஏதோ கொஞ்ச நாள் இருக்கணும். ஓகே, இது நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இந்த குரல் வந்துட்டு நான் முதல்ல கேட்ட குரல். இது நான் கடைசியாக அதை கொடுக்குறேன் உங்களுக்கு. ஓகே, இது வந்து டெஃபினட்டாக இது வந்து ஐதர் பிஜேபி இல்லாட்டி சசிகலா வந்து செட்டப் பண்ண ஒரு பெண். நான் நினைக்கிறது இது பிஜேபியாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஏனென்றால் இப்போ உண்மை பேசுகிறேன். இந்த அம்மா வந்து 27 என்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ண வந்தாங்க. அது போலீஸா இல்லாட்டி ஃப்ராடுங்களா இல்லாட்டி போலீஸோட இது என்ன சொல்கிறது மஃப்டியில் வந்தாங்களா யாருக்குமே தெரியாது. ஏன்னா அவங்களோட ஐடென்டிட்டி கொடுக்கல. அப்போ அந்த நேரத்தில் 27னா 28, 29 இவங்க வந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க. இந்த சுனிதா அதை கொடுக்குறேன் உங்களுக்கு, அந்த வாய்ஸ் நாங்களும் டேப் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ வந்து அவங்க பேர் என்ன சொன்னாங்களோ எனக்கு தெரியாது, ஏன்னா எங்கள் ஸ்டாஃப் தான் பேசினாங்க, அவங்க கம்ப்ளீட்டாக ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. என்னோட பேசல. பட் அந்த அம்மாவுக்கு வேண்டிய யாரோ ஒரு ஆள் ஸ்ரீஜித்துன்னு சொல்லி பேசிச்சு. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்ககிட்ட ஜெயலலிதா இதெல்லாம் சொல்லலை. அவங்க எங்ககிட்ட சொன்னாங்க, எங்கள் உயிருக்கு ஆபத்து இருக்குது, உங்கள் ஒருத்தரால தான் எங்களை காப்பாற்ற முடியும், அதெல்லாம் அம்மாவோட அர்ஜென்ட்டாக பேசணும், அம்மா வந்து கீதாம்மாவுக்கு என்ன தெரியும், ஆனால் எனக்கு டெஃபினட்டாக இந்த பெண் யாருன்னே தெரியாது, நான் பார்த்ததும் கிடையாது. ஏன்னா இந்த குரலும் அந்த எனக்கு வந்த தட் இஸ் எங்கள் ஸ்டாஃப்க்கு வந்த குரலும் ஒரே குரல். அது நீங்கள் வேணால் கேட்டுக்கோங்க, நீங்களே பார்த்துக்கலாம். அப்போ வந்து இது வந்து ஒரு செட்டப் பை பிஜேபியா இல்லாட்டி யாருன்னா பெரிய ஆளும் வர்க்கத்தை வந்து என்ன இல்லை இழுக்கிறதுக்கு எதுனா இந்த சூழ்ச்சியா, அது எனக்கு தெரியாது. ஏன்னா இது வந்து இப்போ நீங்கள் தான் வந்து இதை காட்டினீங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் வர்றதுக்கு முன்னால் ஒரு 10 நிமிஷம் என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி சொன்னா, கீதா இந்த மாதிரி ஒரு பொம்பளை வந்துட்டு தான் ஜெயலலிதா பொண்ணுன்னு சொல்லிட்டு பார்த்தியா? நான் சொன்னேன், இல்லை நான் பார்க்கல, நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் சொன்னோன்னே அவள் வந்துட்டு இல்லை அதுக்குள்ளே அந்த கிளிப்பு போயிடுச்சுன்னு சொன்னேன். அதுக்காக நீங்கள் வந்து அதே இட்ஸ் அ கோயின்சிடன்ஸ், நீங்கள் வந்து இந்த பேட்டி எடுக்க என்கிட்ட வரல. ஓகே, அப்போ வந்துட்டு நீங்கள் இது இப்போ சொல்கிறீங்க. அப்போ வந்து இது வந்து ஐதர் பிஜேபியாக இருக்கணும் இந்த செட்டப், இல்லாட்டி சசிகலா, இல்லாட்டி இந்த அதிமுகலேருந்து இதர வகைரா யாரோ வந்து
என்ன எதுக்கோ இழுக்கிறது தான் இது பண்ணுறாங்க. ஏன்னா எனக்கு எதுக்கு இந்த பெண் ஃபோன் பண்ணணும்? ஐ திங்க் இட் வாஸ், இஃப் ஐ எம் நாட் ராங், 28ஆம் தேதி இல்லாட்டி 29ஆம் தேதி ஃபோன் பண்ணி எங்கள் காலேஜுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என் உயிருக்கு ஆபத்து இருக்குது, எனக்கு கீதம்மாவே என்னை காப்பாற்று. அப்போ அவங்க எங்ககிட்ட சொன்னது என்னென்னா, தான் ஒரு மந்திரியோட பொண்ணாகவும் அந்த மந்திரி வந்து அவங்களுக்கு உயிர் ஆபத்து இருக்குது. அப்போ நான் சொன்னேன், இந்த அம்மா ஒரு மந்திரியோட பொண்ணாக இருந்தால் மந்திரியே இப்போ அவளை காப்பாற்றலாமே, நான் யார்? அப்போ நான் என்ன நினச்சேன், இது வந்து இந்த இந்த போலீஸ் செட்டப் போட்டு வந்தாங்களே அதெல்லாம் வந்துட்டு நிர்மலா சீதாராமன் செட்டப் பண்ணுது. ஏன்னா இது எனக்கும் ஆட்கள் இருக்கிறாங்க, பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ்லேயும் இருக்கிறாங்க, ஹோம் மினிஸ்ட்ரி ஆஃபீஸ்லையும் இருக்காங்க, இன்னும் 2-3 மினிஸ்டர்ஸ் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க பிஜேபியில் டெல்லியில். ஓகே, நான் ஒன்றும் பெருசாக யாரோடையே போய் எந்த ஃபேவருக்கும் எதுக்கும் போக மாட்டேன். பட் எனக்கு அங்கேருந்து தான் இந்த தகவல் வந்தது. இந்த மாதிரி இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்தவங்க வந்துட்டு நிர்மலா சீதாராமன் செட்டப் பண்ணுது. எதுக்குன்னு கேட்டப்போ இந்த மாதிரி அவங்கள பற்றி ஏதோ அவதூறாக பேசுகிறேன். பாருங்கள், பப்ளிக் லைஃப்பில் இருக்கும்போது நீங்கள் தனி மனிதன் ஒழுக்கம் இருக்கணும். இப்போ நம்ம வந்து நிறைய பேர் வந்து நாங்கள் விஜயை விமர்சிக்கிறோம். அப்போ வந்து நீ அரசியலுக்கு வந்து நிஜமாவே நல்லது பண்ணணும் நீங்கள் நினச்சா நீங்கள் வந்து அந்த தனி மனிதன் ஒழுக்கம் இருக்கணும். நீங்கள் ஊழலை பற்றி பேசி நீங்களே ஊழல் செய்தாலோ இல்லாட்டி நீங்கள் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் பெண்கள்கிட்டயே தவறாக நடந்துக்கிட்டா அப்போ டெஃபினட்டாக மக்களுக்கு வந்து உரிமை இருக்கிறது பேசுகிறது, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். தட் இஸ் நீங்கள் பண்ண தவறை தான் நாங்கள் பேசுகிறோம் தவிர்த்துட்டு நீங்கள் பண்ணாத தவறை பற்றி பேசினா உங்களுக்கு எல்லா ரைட் இருக்குது, எங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்குது. அப்போ வந்து நிர்மலா சீதாராமனை பொறுத்தவரையிலையும் ஐ நோ அவங்க கோயம்புத்தூரில் வந்து எவ்வளோ பேர் இவங்களுக்கு பணம் இந்த அம்மாவோட வேண்டிய அவங்களுக்கு பணம் கொடுத்து அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி அந்த பொண்ணுக்காக நிறைய நகை கடைக்காரங்க கிட்ட நகையெல்லாம் மிரட்டி வாங்கியிருக்காங்க. இந்த உண்மைகள் யாருக்கு தெரியும்? ஒரு சிலருக்கு தெரியும். அப்போ நம்ம அதை வெளியே கொண்டு வரும்போது அவங்க வந்து அதை பற்றி கோவப்படக்கூடாது. ஏன்னா அவங்க பப்ளிக் லைஃப்ல இருக்கும்போது டெஃபினட்டாக மக்கள் வந்து நீங்கள் தவறு செய்யும் போது அதை எடுத்து பேசுவாங்க. ஆனால் அப்புறம் எதுக்குமா இவங்க இப்போ ஜெயலலிதா பொண்ணுன்னு சொல்லி உள்ள இல்லை அதான் இப்போ இங்கே தான் எனக்கு சர்ப்ரைசிங். என்கிட்ட பேசல, என்ன நான் லைனுக்கே போகல. நீங்கள் சொல்லும் போது மந்திரியோட பொண்ணு என் உயிருக்கு ஆபத்து இருக்கு. அப்ப நான் சொன்னேன், அவங்க அப்பாவே மந்திரியா இருக்கும்போது அப்ப எதுக்கு நம்ம கிட்ட வரா? அப்ப நான் என்ன நினைச்சேன்னா, இந்த நிர்மலா கோஷ்டி தான் இதை செட்டப் பண்ணி, ஏன்னா நான் யாருக்கும் ஹெல்ப் பண்ண போவேன் அஜித். என்னோட குணம் என்னன்னா, யாருன்னா கஷ்டம்னு சொன்னேன்னா நான் ஹெல்ப் பண்ண போவேன், இல்லை நான் சொல்ல மாட்டேன். பட் அவங்க தான் என்கிட்ட வரணும், நானும் அவங்க கிட்ட போக மாட்டேன். அவங்க என்னை தேடி வந்தாங்கன்னா நான் ஹெல்ப் பண்ணுவேன். பட் அது உண்மையா பொய்யான்னு சொல்லிட்டு நான் யோசிக்கணும். ஓகே, அப்போ அந்த காலகட்டத்தில் நான் என்ன நினச்சேன்னா, இதெல்லாம் மலையாளத்தில் பேசி அந்த அவங்களோட லாங்குவேஜை நல்லா கிளியராக தெரியுது, யாரோ மலையாளிஸு. அப்போ நான் என்ன நினச்சேன், ஐதர் அந்த போலீஸ் உடையில வரல, மஃப்டியில் வந்தாங்க, அவங்க செட்டப் பண்ணுதா, இல்லாட்டி நிர்மலா சீதாராமன் செட்டப் பண்ணுதா, இல்லாட்டி இந்த ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சு தான் இவங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் நிர்மலா சீதாராமன் ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சியை வச்சு என்னை வந்து 17 நாளாக கண்காணித்துட்டு என்னை வந்து அப்போ என்ன அவ்வளோ ஒரு கொடூரம் எனக்கு தெரியல. ஏன்னா நீங்கள் பதவியில் இருந்தால் நீங்கள் எப்படினாலும் பொய் கேஸை போட்டு நீங்கள் வந்து ஒரு மனுஷனை துன்புறுத்தலான்னு சொன்னோன்னா அதுக்கெல்லாம் ஆள் நாங்கள் கிடையாது. பாருங்கள், நாங்களும் அரசியல் இருந்திருக்கோம். உன்னை விட நிர்மலா விட நான் எவ்வளோ வருஷத்தில் அரசியலில் இருந்திருக்கேன். நான் வந்துட்டு அதுக்குன்னு சொல்லிட்டு பல்ல போய் கிஞ்ச மாட்டேன், எந்த ஆம்பளைக்கிட்டேயும் நான் இப்போ பல்ல கிஞ்ச மாட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு பாரம்பரியம் இருக்குது. எங்கள் தாத்தா வந்து ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் அண்ட் இஸ் அ சிக்னேட்டரி டு த கான்ஸ்டியூஷன். அவர் வந்து ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூவன்ட்டில் மெம்பரு. ஓகே, எனக்கு ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்குது. அதுக்குன்னு சொல்லிட்டு இவனுக்கிட்டலாம் போய் பல்ல கிஞ்சிட்டு பதவிக்கெல்லாம் நான் போக மாட்டேன். அதுவும் எஸ்பெஷலி பாஜகவில் வந்து அவங்களே சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் எவ்வளோ ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் குழந்தைகள்லாம் பெண்கள் இந்த மாதிரி எங்கள் கட்சியில் உங்களுக்கு பதவி வேணும்னா நீங்கள் இன்னாரோட படுக்கணும், அன்னாரோட பச்சையாக பேசுகிறேன். நான் இந்த பேச்சு நிறைய தடவை கொடுத்துருக்கேன். ஓகே, இது நான் இன்னைக்கு புதுசாக அவதூறாக பேசலை. நீங்கள் அந்த தவறை பண்ணாட்டி இல்லாட்டி நீங்கள் அப்படி தவறாக பேசியிருக்காட்டி ஏன் யார் உங்களை விமர்சிக்க போகிறாங்க? அப்போ நீங்கள் முதல்ல ஒழுக்கமாக இருங்க, அதுக்கப்புறம் நாங்கள் பேச மாட்டோம். அதெல்லாம் எங்களை மிரட்டி நீங்கள் தவறெல்லாம் செய்வீங்க, மக்கள் அதை பற்றி பேசவே கூடாதுன்னா அப்போ வந்துட்டு இதை வந்துட்டு சொல்லுவாங்க இந்த கேங்குரு கவர்மெண்ட்னு சொல்லிட்டு. இந்த மிரட்டல், இந்த இதென்ன இது ஆட்டோக்ரஸியா, இவங்க என்ன இடி அமீன் ஆட்சி நடத்திட்டு இருக்காங்களா? இதெல்லாம் நடக்காது. ஏன்னா திருப்பி அடிக்கும், இது இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு அடிக்கும். அப்போ இதெல்லாம் இந்த பெண் வந்துட்டு எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இப்போ இங்கே வந்து ஜெயலலிதா பொண்ணுன்னு சொல்கிறா. அப்போ இவளுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தது தானே, நீ ஏன் வந்துட்டு முதலே வரல? நீ உங்கள் அம்மாவை கொல்றதை பார்த்திருந்தேன்னா நீ ஏன் அன்றைக்கே 2016 வந்திருக்கணும்ல? 2016 ஒரே ஒரு ஆள் நான் ஒருத்தி தான் தைரியமாக பேசியிருக்கேன். மிச்சவங்களாம் கொஞ்சம் பேசி எல்லோரும் வாபஸ் வாங்கிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து
மிரட்டல் ஃப்ரம் சசிகலா. ஓகே, நான் யாருக்குமே பயப்படல. சரி, நான் வந்து பேசுறது பொய் கிடையாது. என்னை பொறுத்தவரையிலும் எனக்கு வந்து இது வந்து கடவுளோட இது. நீங்கள் வந்து அதை நம்புறீங்களோ நம்பலையோ அதை பற்றி நான் கவலையே பட மாட்டேன். என்னை பொறுத்தவரையிலும் என் கடவுள் எனக்கு உத்தரவு கொடுத்துச்சு பேச சொல்லி நான் பேசுகிறேன். இப்போ நான் இந்த ஊடகங்களுக்கே பேசுறது, நான் யாருக்குன்னா காசு வாங்குறேன்னா, இல்லாட்டி உங்ககிட்ட உங்களுக்கு வருது பாங்களே எனக்கு ஒரு 10 ரூபாய் கொடுன்னு கேட்குறேன்னா கிடையாது. நான் பச்சை தண்ணி கூட யாருக்கிட்டையும் இது செய்ய மாட்டேன். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து என்னை சோதிச்சு பார்க்கணும்னு நினச்சின்னு அந்த ஆட்சியாளர்கள் அதுக்கப்புறம் அவங்க அழிஞ்சிருவாங்க. நான் வந்து கவனம் இருக்க மாட்டேன். எனக்கு திருப்பி அடிக்க தெரியும். இப்போ உண்மையிலேயே எத்தனை பசங்க எவ்வளவு பேர் இப்படி அழிஞ்சிட்டு வருவாங்க எனக்கு தெரியல. 2016ல இருந்து ஒரு 4-5 பேர் கிட்ட இல்ல வந்துட்டாங்க. அந்த ஒருத்தர் ஒரு தர்மபுரி ஏரியாவா அந்த ஒசூர் ஏரியால இருந்து ஒண்ணு வந்துச்சு. அதை எங்கேயோ காணாம போச்சு. பையன் வந்தான், அவன் காணாம போச்சு. என்னை பொறுத்தவரையில் அம்ரிதா தான் வந்து இது வந்து டாக்டர் இவர் அந்த ஆக்குபஞ்சர் டாக்டர் வந்து அவர் சங்கர் அவரும் கன்ஃபார்ம் பண்ணார். அவர் தான் கூப்பிட்டுட்டு வந்தது என்கிட்ட. நான் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட போகல. ஓகே, என்னோட வேண்டிய ஃப்ரெண்ட் ஒருத்தர், அவர் வந்து எம்ஜிஆருக்கு ரொம்ப வேண்டியவர். அவரும் டாக்டர் சங்கர் தான் அவங்கள இங்கே தான் கூப்பிட்டுட்டு வந்தாங்க. ஓகே, அதுக்கப்புறம் அவங்கள பற்றி கன்ஃபார்ம் பண்ணது யாருன்னா, ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு குடும்ப ஜோசியர் இருந்தாங்க. அவர் பாரம்பரியமாக ஒரு பெரிய குடும்பத்தை அவங்க ஜோசியம் பார்ப்பாங்க. அப்போ வந்து அவர் வந்து ஒரு அட்வொகேட்டாக இருந்து ஜெயலலிதா அந்த அம்மா பீரியடில் அவங்களுக்கு கவர்மெண்ட் பீரியடில் ஏதோ போஸ்ட் கொடுத்துருந்தாங்க. அப்போ வந்து தற்செயலில் நாங்கள் அவரை பார்க்க போயிருந்தோம். யார் இந்த எம்ஜிஆரோட ஃப்ரெண்டு, அவர் என்னை கூப்பிட்டுட்டு போயிருந்தார். பட் நான் யாரை பார்க்க போகிறேன் எனக்கு தெரியாது. என்னை பார்த்த உடனே பெரிய வயசு 85 வயசு இருக்கும். எழுந்திரிச்சு வணக்கம் சொல்லி ஐ எம் யுவர் கிரேட் ஃபேன்னு சொல்லி பேசிட்டு அப்போ அவர் சொன்னார், கீதா அந்த பொண்ணு தான் ஜெயலலிதா பொண்ணு, நீ வந்து அதில் டெஃபினட்டாக நீ யோசிக்காத, ஏன்னா நான் அந்த பொண்ணை வந்துட்டு போயஸ் கார்டனில் பார்த்துருக்கேன்னு அவர் சொன்னார். ஸோ நான் நம்புகிறேன் ஒன்று, ஏன்னா ஒரு பெரியவருக்கு அந்த பொய் பேசணும்னு தேவையில்லை. அவர் வந்துட்டு நான் வந்து அவர் பேரை இப்போ சொல்ல விரும்பல, அவர் உயிரோடு இருக்காரான்னு கூட எனக்கு தெரியாது. ஓகே, அப்போ அவர் தான் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுது அவள் தான் கரெக்டான பொண்ணு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட பிஹேவியர், கேரக்டர், இந்த உடம்பு, நகம், இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜெயலலிதா மாதிரி இருக்கும். ஓகே, ஷி வாஸ் ரெடி ஃபார் அ டிஎன்ஏ டெஸ்ட். ஏன்னா அவளும் என்ன சொல்கிறா, எனக்கு தெரியாது நான் ஜெயலலிதாவோட பொண்ணா, எனக்கு வந்து அவங்க பெரியமான்னு தான் நான் வந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க செத்தப்புறம் என்னை வளர்த்த அப்பா சாவு கிடக்கும் போது அவர் என்கிட்ட சொன்னார், நான் வந்து ஜெயலலிதாவோட பொண்ணு, அவங்க பொண்ணு கிடையாதுன்னு சொல்லி. அப்போ தான் அந்த பொண்ணு இங்கே வந்திருக்கு. பட் அந்த பொண்ணு எந்த பேராசையெல்லாம் அந்த பொண்ணுக்கு கிடையாது. அந்த பொண்ணை சொல்லும், எனக்கு எந்த சொத்து எதுவுமே வேண்டாம் இது சொல்லிட்டு. அதில் அந்த பொண்ணில் கொஞ்சம் நேர்மை இருக்குது. பட் ஆனால் அந்த பொண்ணு ஆன் அண்ட் ஆஃப் எங்கேயோ காணாமல் போகிறான். என்ன ஆகுது, இல்லாட்டி யாருன்னா அவளை மிரட்டுறாங்களா, இல்லாட்டி அவளை தூக்கிட்டு போகிறாங்களா, அது எனக்கு தெரியாது. ஏன்னா இப்போ லாஸ்ட் இயர் என்னோட பேசினா, அதுக்கப்புறம் இப்போ காணோம். இது வந்து டெஃபினட்டாக ஜெயலலிதா பொண்ணு கிடையாது. நான் அடிச்சே சொல்லுவேன், இது ஜெயலலிதா பொண்ணு கிடையாது. இது ஏதோ புது சூழ்ச்சி, இல்லாட்டி இது வந்து ஒரு செட்டப் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட், இல்லாட்டி சசிகலா, இல்லாட்டி இந்த அதிமுகவில் யாரோ ஏதோ சூழ்ச்சிக்காக. ஏன்னா இந்த பொண்ணோட வாய்ஸ் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறப்போ, ஏன்னா 2016 நீங்க சொன்ன மாதிரி இறந்ததுக்கு அப்புறம் 2014 இறந்ததுக்கு அப்புறமும் நிறைய பேர் வந்தாங்க. ஆனா வந்தவங்க யாருமே நிலையா நிக்கிறது கிடையாது. ஒரு மாசம் ஃபுல் அண்ட் ஃபுல் இல்ல அந்த கரெக்டா அந்த எலெக்ஷன் டைமுக்கு வராங்க. பாத்தீங்களா, இப்போ வந்துட்டு அந்த 2021 எலெக்ஷனோ இல்லாட்டி இந்த 24 எலெக்ஷன் அப்ப அந்த ஒரு பொண்ணு வந்துச்சு, ஒரு குண்டா ஒண்ணு. அது வந்து கண்டிப்பா வந்து சசிகலா செட்டப் தான் அது. ஓகே, அது வந்துட்டு ஜெயலலிதா பொண்ணு சொல்லி இவங்கெல்லாம் ஏன் ஜெயலலிதா இது வந்து ஏன் தைரியமா நிக்கிறது இல்லை. இப்போ வந்து இந்த அம்ரிதாக்கு சர்டன் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அது நானே கண்ணால பார்த்தேன். எப்படி தெரிய வருது, ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது வந்து சொல்லிருக்கணும், ஒண்ணு நான் ஜெயலலிதாவோட பொண்ணு, என்னை அவங்க பாக்குறது இல்ல, என்னை பாக்குறது அதனால செஞ்சிருக்கணும். அம்ரிதாவை பொறுத்த வரையிலும் அவ வந்துட்டு அவளுக்கு அவங்க பொண்ணுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க கூடயே இருந்திருக்காங்க, பெரியமான்ற ஒரு முறையில பெரியமான் போயிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து போயஸ் கார்டன்ல இருந்திருக்காங்க. அவங்க ஒரு சில இதெல்லாம் வந்துட்டு நிகழ்வுகள் சொல்றாங்க, நிகழ்வுகள் ப்ளஸ் ஒரு சில பேர் சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு ரொம்ப வீட்டில் இருந்தால் தான், இப்போ எங்கள் வீட்டில் யார் யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு 10 தடவை வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாரும் ஃபெமிலியர் ஆகிடும். ஓகே, அப்போ வந்து இந்த பெண்கள் எல்லாம் இந்த வரதாங்களே சோகால் வரதவங்களாம் ஏன் நாங்கள் வந்துட்டு ஜெயலலிதா ரூமில் என்ன இருந்துச்சு சொல்ல முடியுது. இப்போ வந்து அந்த ஜோசியக்காரன் ஒருத்தர் இருந்தான், பேர் ஜமாலா என்னமோ ஒருத்தன், அவன் வந்து கதை விட்டான் என்கிட்ட வந்துட்டு. இங்கே தான் வந்து என்கிட்ட கதை விட்டான், இல்லை ஜெயலலிதா அம்மா வந்துட்டு எம்ஜிஆர் ஃபோட்டோ மட்டும்தான் ரூமில் வச்சு, அதுவுமே அப்பட்டமான பொய். ஓகே, அது அப்பட்டமான போய் அவங்க வந்துட்டு அவங்களுக்கு ஜூலின்ட்டு ஒரு நாய் இருந்துச்சு. அவங்க வந்து ஒரு டாக் லவர்,
ஜெயலலிதா வந்து ஷி லவ்ஸ் டாக்ஸ், அதை வந்து நம்ம எதுவும் தப்பு சொல்ல முடியாது. அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு பொமரேனியன் நாய் ஜூலின்னு இருந்துச்சு. அந்த ஜூலியை ரொம்ப அவங்க ரொம்ப இதாக ஷி லவ் தட் டாக். ஓகே, அப்போ அந்த டாகோட ஃபோட்டோ தான் வச்சிருக்கிறாங்க. அது வந்து அந்த அமிர்தா கரெக்டாக சொன்னாங்க, இல்லை அம்மா ரூமில் வந்து ஜூலி ஃபோட்டோ மட்டும் தான் இருக்குதுன்னு சொல்லி. அப்போ வந்து இவங்கெல்லாம் ஏன் அதை சொல்ல முடியல? இப்போ வந்து இவங்க எல்லாமே அதை சொல்லலாம் இல்லை? இப்போ வந்து அமிர்தா கிளியராக சொல்கிறேன், நான் வந்து கடைசி மட்டும் நான் பெரியம்மா தான் நினச்சேன். நானே அவங்கள கேட்பேன் ஒரு சமயம், உங்கள் பொண்ணு இருக்கிறாங்களாமே அழகாக இருப்பாங்களேன்னா, இவளை கட்டி பிடிச்சி இப்படி கை வச்சா கண்ணில் தண்ணி வருமாமா. அப்போ வந்து அதெல்லாம் உண்மையான உணர்வுகள். இப்போ வந்து இதுங்கெல்லாம் வருது வந்துட்டு ஐதர் அரசியல் ஏதோ இது செட்டப் பண்ணுறதுக்கு வராங்க, இல்லாட்டி இந்த பணத்தை பறிக்கிறதுக்கு. ஆனால் இதெல்லாம் உடனே பணம்லாம் கிடைக்காது இவங்கெல்லாம் நினைக்கிறது மாதிரி. பட் இதை வந்து ஐதர் இட்ஸ் அ சூழ்ச்சி ஜெயலலிதாவுக்கு இந்த அரசியல் இந்த எலெக்ஷனுக்காக, இல்லாட்டி ஒரு சூழ்ச்சி என்ன பிடிக்கிறதுக்கு. பிகாஸ் இவங்க என்ன தான் கான்டாக்ட் பண்ணி இப்போ தான் நேற்று தான் வந்திருக்காங்க. உங்களுக்கு கணக்குப்படி எங்ககிட்ட வீடியோ இருக்குது, நான் ஆடியோ இருக்குது, நாட் வீடியோ ஆடியோ இருக்குது. அந்த குரலும் இந்த குரலும் ஒரு டெஃபினெட்லி சேம் குரலாக இருக்குது. நான் அதை உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் அதை போடுங்க, போட்டுட்டு சொல்லுங்கள். அப்போ வந்து அவன் எப்படி அந்த பொண்ணு சொல்லலாம் கீதா அம்மாவுக்கு என்ன தெரியும்ன்ட்டு. ஓகே, அப்போ இது ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குது இல்லை? இது ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கு. ஐதர் பிஜேபி கவர்மெண்டோட சூழ்ச்சி, இல்லாட்டி சசிகலா, இல்லை அதிமுக கட்சிக்கார். ஓகேம்மா, நன்றி. நன்றி.